அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் ஜோதிட சாஸ்திரத்தில் வக்ர கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களுடைய ரகசியங்கள். அப்ப சூரியன் நின்ற ராசியிலிருந்து 5, 6, 7, 8, 9 ராசி வரைக்கும் சனி நின்றாலோ, குரு நின்றாலோ, செவ்வாய் நின்றாலோ கண்டிப்பாக அது வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல சூரியனுக்கு 29 டிகிரிக்கு முன்னாடியும் 29 டிகிரி பின்னாடியும், சூரியன் நடுவில் இருக்காரு, சந்திரன் 29 டிகிரி வரும்போதே அங்க அது வக்ரமாகும். சூரியனை விட்டு கடந்து போய் 29 டிகிரிலாம் 29 டிகிரில வக்ரமாகும். சுக்கிரன் என்ன சொன்னான்னா சூரியன்ல இருந்து என்ன சொன்னா 42 டிகிரி முன்னாடி 42 பின்னாடி 42 டிகிரியில வக்கரமாகும். சில பேர் சுக்கிரனும் புதனும் ஏற்கனவே கூடித்தானே இருக்காங்க, அவங்க வக்கரமெல்லாம் ஆக மாட்டாங்க, வக்கரமெல்லாம் ஆகுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது என்று பழமையான ஜோதிடர்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு கால பரிமாற்றத்திற்கு அப்போது புதனும் வக்கரத்தன்மையும் சுக்கிரனும் வக்கரத்தன்மை அடைகிறதை எடுத்துக்கலாம். அப்ப எத்தனை கிரகங்கள் வக்கரத்தன்மை அடைகிறது? குரு, சனி, செவ்வாய். குரு, சனி, செவ்வாய், சுக்கிரன், புதன். பஞ்சமாதி ஐவரும் என்ன சொன்னா வக்கரமாகிறாங்க. 2 கிரகம் சூரியனுக்கு முன்னும் பெண்ணும் வக்கரமாகுது. மற்ற 3 கிரகங்கள் சூரியனுக்கு 5, 6, 7, 8, 9 போய் உட்காருகின்ற காலத்தில் வக்கரமாகிறது. வக்கர கிரகங்கள் நன்மை செய்யுமா அப்படின்னா, வக்கர கிரகங்கள் நன்மை செய்யும் அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். வக்கர கிரகங்கள் நன்மை செய்யும். ஆனால் ஒரு அடியை கொடுத்து நன்மை செய்யும். வக்கரம்னா தண்ணி போட்ட மாதிரி. அப்ப சனி வக்கரமான ஜாதகத்தில் ஒரு இறப்பை சந்தித்து அந்த வர்க்கத்தில் ஒரு நபர் என்ன சொன்னான்னா, சனி வக்கரமானவருடைய ஜாதகத்தில் அது சுட்டிக்காட்டுவது என்ன என்று சொன்னால், யாரோ ஒருவர் தான் பெற்ற பிள்ளையுடைய கல்யாணத்தை பார்க்காமல் இறந்திருக்கிறார். அது அப்பாவுடைய அப்பாவா இருக்கலாம் அல்லது தாத்தாவுடைய அப்பாவா இருக்கலாம். அப்ப சனி வக்கரமானாலே என்ன சொல்றேன்னா, அங்க ஒரு மறக்க முடியாத இறப்பு இருக்கும் என்பதை நீங்கள் அறுதிட்டு சொல்லலாம். அதுல எந்த மாற்றமே கிடையாது. அப்ப நம்ம இதற்கு ஏதாவது ஒரு வழி பண்ணக்கூடிய முடியுமா என்று சொன்னால் வழிபாடு தான், வேற ஒன்றும் கிடையவே கிடையாது. வழிபாடு தான். சனிக்குண்டான எள்ளுருண்டை, இந்த மாதிரி கருப்பட்டி மிட்டாய், கருப்பட்டி, இந்த மாதிரி விஷயங்களை நாம் தானம் பண்ணும்போது எள்ளு மிட்டாய் அல்லது எள்ளுருண்டை, கருப்பட்டி மிட்டாய், கருப்பட்டி இந்த 3ஐயும் நீங்கள் தானம் பண்ணினால் சனியோடைய வக்கர தோஷத்தோடைய தாக்கங்கள் உங்களை தாக்காதுன்னா தாக்கும். ஆனால் என்ன சொன்னா தலை போகின்ற அளவுக்கு தாக்காது. ஏன்னா அந்த தர்மத்திற்கு சனி பகவான் கட்டுப்பட்டு தான் ஆவார். இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. குரு வக்கரம்னா குருன்னா குழந்தை, பாக்கியம்,
ஒரு பாக்கியத்தை அடைவது என்று சொன்னால் அதற்கு ஒரு சரியான விலை கொடுக்க வேண்டும். அந்த விலை கொடுத்த பிறகுதான் தான் பெற்ற குழந்தைகளிடம் இருந்து ஒரு நன்மையை எதிர்பார்க்க முடியும். குழந்தைகளுக்கு கல்யாணம் காட்சி நல்லது கெட்டது என்று ஒன்று வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும். குரு வக்கரம். என்னுடைய மூத்த குழந்தை கல்யாணம் வைக்கும் போது எனக்கு காலில் இடது காலில் சரியான அடிபட்டுருச்சு. நான் அந்த கல்யாணத்தில் நொண்டி தான் உட்கார்ந்து நின்றுட்டு இருந்தேன். அது அந்த குரு வக்கரத்தை காட்டிவிடும். குழந்தைகளை எப்பயுமே என்ன சொன்னான்னா, கொஞ்சம் குடும்பத்தின் சொல் பேச்சு கேட்காமல் என்ன சொன்னா வழி தவற வைத்து விடும். அதில் நம்ம கவனமா இருக்கணும். அப்ப நம்ம அதற்கு குருவுக்கு பிரீதி அப்படின்னு சொல்லி வரும்போது என்னது, மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டு, மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டு என்ன சொன்னா பிராமணனுக்கு தானம் பண்ணுவது, அல்லது கோவிலில் என்ன சொல்லணும், எந்த கோவிலில் ஒரு பூஜை பண்ணுவராக இருந்தாலும் அவருக்கு காவி வஸ்திரங்கள் எடுத்து கொடுப்பது. இதை வருஷம் செஞ்சிடணும். செஞ்சாச்சுன்னா அந்த ஆள் உடுத்தி என்ன காரணம்னா, அந்த கோயிலில் பூஜை பண்ற எப்படி பூணூல் போட்டிருப்பான். ஓரளவு பூணூல் போட்டவர்கள் என்ன சொன்னா பிராமணனுக்கு ஈக்குவலான ஒரு ஆதிபத்தியம் இருந்தா தான் ஒரு கோயில்ல அந்த பூஜை அறையில பூஜை அந்த கருவறையில போய் சூடத்தட்டை காமிப்பதற்கு அந்த அனுக்கிரகம் கிடைக்கும். அவர்களுக்கு தானம் பண்ணிடணும். அந்த வக்கர தோஷத்தை அப்படி வருஷம் என்ன சொன்னான்னா குரு வக்கரமான தோஷத்தை சரி பண்ணுவதற்கு பிராமணனுக்கு மஞ்சள் வஸ்திரம் தானம் பண்ணணும். அல்லது சாதாரணமாக ஒரு கோவிலில் பூஜை பண்ணி கொண்டு இருக்கின்ற ஒரு நபருக்கு என்ன சொன்னான்னா காவி வஸ்திரங்கள் தானம் பண்ணணும். இது 2வது விஷயம். 3வது விஷயம், செவ்வாய் போராளி. செவ்வாய் என்ன சொன்ன வக்கரமாகி இருந்தால் திருமண வாழ்க்கையில் சிறப்பு இருக்காது. சும்மாவே செவ்வாய் சாதாரணமாக 10 நிமிஷத்துல கெட்ட பேரை உருவாக்கி விட்டுருவான். காரணம் கோபத்தை உருவாக்கி வேகத்தை கொடுத்து எதிரியை என்ன சொன்னா சப்பளிச்சிருவான். எதிரியை என்ன சொல்ற சப்பளிப்பான். எதிரியை சப்பளிக்கும் போது சுற்றி இருக்கிறவர்கள் பார்ப்பான். சுற்றி இருக்கிறவர்கள் என்ன ஒருத்தனை போட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கும் போது அவன் என்ன தவறு, அந்த அடி வாங்குகின்றவன் என்ன தவறு செய்திருந்தாலும் அடிக்கின்றவனைத்தான் இந்த உலகம் முதலில் குற்றம் சொல்லும். அடிக்கின்றவனைத்தான் முதல்ல குற்றம் சொல்லும். அந்த மாதிரி ஒரு பொது வாழ்க்கையில் என்ன சொல்லனா, இந்த செவ்வாய் வக்கரமானவர்களை ஒரு பார்த்தால் ஏதோ என்ன சொன்னா ஒரு போலீஸ்காரனை பார்த்த மாதிரி வந்துட்டான்டா, இவன் பக்கத்துல என்னத்துக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நம்மளை விட்டு ஒதுங்கி போற நபர்களாக இருக்கும். ஏன் நம்ம இருந்தாலும் போறான் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்மளிடம் செவ்வாய் வக்கரமானவர்களை பார்த்தால் பேசுவதற்கு கூட அஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த சமூகம் இன்று வரை இருக்கிறது. இதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. காரணம் என்ன சொன்னா, இவர்களுக்கு அந்த வக்கர தோஷம் என்ன செய்வது என்று சொன்னா, பொது வாழ்க்கையில் போய் உண்மையாகவே இவர்களை ஒருத்தன் டீஸ் பண்ணியிருப்பான். இவர்களால் சவிச்சுக்க முடியாது. பொது இடத்தில் என்ன சொல்றான்னா வச்சு என்ன சொன்னா வச்சு வாங்கிடுறது. வார்த்தையாலும் கை நீட்டுவதாலும் அவனை என்ன சொன்னான், செவ்வாயுடைய உண்மையான கோட்பாடை நன்றாக நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் செய் அல்லது செத்து மடி, ஒன்று வெற்றி அல்லது வீர மரணம், இதைத்தான் கொடுக்கும். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால இந்த செவ்வாய் வக்கரமான நபர்கள் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறந்தது. அந்த செவ்வாயுடைய வக்கரத்தன்மையால் ஏற்படக்கூடிய கோபத்தை குறைப்பதற்கு வலது கையிலோ இடது கையிலோ சிகப்பு கயிறு கட்டுவது அந்த கோபத்தை குறைக்கும். கோபத்தை கண்டிப்பாக குறைக்கும். இதெல்லாம் உண்மையானா 100% உண்மை. அதற்கு அடுத்து இப்ப 3க்கு சொல்லியாச்சு, சனிக்கு சொல்லியாச்சு, குருவுக்கு சொல்லியாச்சு, செவ்வாய்க்கு சொல்லியாச்சு, புதன்.
புதன் வக்கரம், பழைய ஜோதிடர்கள் வக்கரம் அப்படிங்கிறது இல்லைம்பாங்க. சுக்கிரனுக்கும் புதனுக்கும் வக்கரம், சுக்கிரனுக்கும் புதனுக்கும் வக்கரம் இல்லைம்பாங்க. அப்ப வக்கரம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த வக்கர தோஷம் உண்டு, அந்த வக்கர தோஷம் உண்டு. அப்ப புதன் சூரியனோடு சேர்ந்திருக்கும் போது, சூரியனோடு சேர்ந்திருக்கிற அந்த ஒரு அமைப்பின்படி வந்து என்ன சொல்லணும், என்ன செய்யும்னா காதல், காதல் வந்துடும், காதல் வந்துடும். அப்ப அந்த சூரியனோடு பக்கத்துல இருக்கிறதுனால இது தகப்பனாருக்கு வந்து என்ன சொன்னா எரிச்சலை மூட்டி, சூரியனுக்கே வந்து என்ன சொன்னா புதன் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு எரிச்சலை மூட்டி தகப்பன் பிள்ளைக்கு வந்து ஒரு விரோதத்தை வளர்த்து விட்டுரும், உறுதியா விரோதத்தை வளர்த்து விட்டுரும். சூரியன் புதன் சேர்ந்திருக்கிறது வந்து என்ன சொல்றான், புத ஆதித்ய யோகம் என்று சொல்லுவது உண்மைதான். அந்த யோகத்தெல்லாம் அனுபவிப்பாங்க. ஆனா தகப்பனாருக்கு வந்து என்ன சொன்னான்னா, யார் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறதோ அந்த குழந்தையால் தகப்பன் வந்து திருமண பந்தத்தில், திருமணத்திற்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து அந்த குழந்தையால் வந்து ஒரு பெரிய சங்கடத்தை படுவார். அது காதல் விஷயமாக இருக்கலாம், அல்லது படிப்பு விஷயமாக இருக்கலாம். கல்வி, புதன் என்று சொன்னால் கல்வி, காதல், அல்லது கோர்ட் கேஸ். புதன் என்பது ஒரு கோர்ட் கேஸ், அந்த மாதிரியும் இவர்கள் சந்திக்கலாம். அதனால் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், துளசி தானம் பண்ணணும். ஏதாவது ஒரு கோவில்களுக்கு, பெருமாள் கோயில்களுக்கு புதன்கிழமை துளசி தானம் பண்ணுங்க. துளசி தானம் பண்ணிட்டு, புதன் சூரியனோடு புதன் சேர்ந்திருக்கின்றவர்கள் கண்டிப்பாக கையில் வந்து பச்சை கயிறை கட்டுங்கள். பச்சை கயிறு இப்ப எல்லாம் விற்குது, கடையில விற்குது, கட்டுங்க. கெட்டினதுன்னா என்னைக்கு இருந்தாலும் இந்த சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற புதன் ஏதாவது ஒரு விதத்தில், அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருந்து கொண்டே இருக்கும். அல்லது அந்த புதன் சூரியன் சேர்க்கை பெற்ற குழந்தை தகப்பனாருக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து சஞ்சலங்கள், அல்லது பொருள் செலவு, அல்லது வந்து தன்னுடைய குடும்பம், அந்த அந்த குழந்தையுடைய குடும்பம் அப்பாவுடைய மேற்பார்வையிலேயே நடந்துட்டு இருக்கும். அப்பாவை சுத்தியே தான் அது இருந்துகிட்டே இருக்கும். அப்பாவை வந்து 60 வயசானாலும் அப்பா ஃப்ரீனஸா இருக்க முடியாது, இருக்க முடியாது. அதற்கு விடாது. அதற்கு நீங்கள் துளசி தானம் பண்ணிடணும். அதுக்கடுத்து சுக்கிரன். சுக்கிரன் சூரியனுக்கு 3 கட்டத்துக்குள்ளதான் இருப்பார், அங்கிட்டு 3 கட்டத்துக்குள்ளதான் இருப்பார். இருந்தாலும் இவர்களுக்கு எப்படி இருந்தாலும் தகப்பனாருடைய அந்த சுக்கிரன் என்று சொன்னால் எனது கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை. கல்யாண வாழ்க்கையில் வந்து இந்த சூரியனுடைய பக்கத்தில் 3 கட்டத்துக்குள் இருக்கின்ற இந்த சுக்கிரன் ஒரு வக்கரதோஷம் அப்படிங்கிறத வந்து உண்டு என்று சொன்னாலும், திருமண வாழ்க்கையில் ஏதாவது வந்து இந்த சுக்கிரன் வந்து 3 கட்டத்துக்குள்ள தான் இருப்பார். கொஞ்சம் நெருக்கமாக வந்து என்ன சொல்றான்னா வந்து சுக்கிரனோடு சூரியனோடு சுக்கிரன், சூரியனுக்கு 12 சுக்கிரன், சூரியனுக்கு 2 சுக்கிரன், இப்படி இருக்கின்றவர்களுடைய அமைப்பில் அந்த தகப்பனுக்கு பிறந்த பிள்ளை, அது ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், கல்யாண வாழ்க்கையில் வந்து தகப்பனுக்கு ஒரு சஞ்சலத்தை கொடுத்து தகப்பன் கொஞ்சம் நிம்மதி இல்லாத தன்மையில் இருப்பான். அந்த பிள்ளைக்கு என்ன வாச்ச புருஷன் என்ன இப்படி இருக்கான், இந்த பையனுக்கு வாச்ச பொண்டாட்டி ஏன் இப்படி இருக்கா, ஏன்னா கடைசி வரைக்கும் ஏன்டா நான் இருக்கிற காலத்து வரைக்கும் எனக்கு நிம்மதியை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு அவர்கள் மேல் வந்து அவர்களுடைய குடும்பத்தை வந்து மேன்மைப்படுத்துவதில் இந்த வயதான தகப்பன் வந்து ஒரு அபிலாசைகளில் அந்த குடும்பத்திற்காக இது ஒரு இன்புட் ஏதாவது கொடுத்து கொண்டே இருப்பான். ஏன் இதை சொல்றேன்னா, இது என்னுடைய அனுபவம். அனுபவப்பட்டவன் தான் தகப்பனாகவும் குருவாக நின்று பேச முடியாது. அப்ப எப்ப பார்த்தாலும் நமக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. சூரியனுக்கு 12 சுக்கிரன் இருந்தாலும், சூரியனோடு புதன் இருந்தாலும், சூரியனுக்கு 2 சுக்கிரன் இருந்தாலும், அந்த தகப்பனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அந்த குழந்தை நீங்கள் ரிட்டையர்ட் ஆன பிறகும் கூட ஒரு சஞ்சலங்களை அன்பால், அதிகாரத்தால் இல்லை, அன்பால்
தன்னுடைய அவர்கள் பெற்ற குழந்தைகளால் வந்த மருமகளால் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் குடும்பத்திற்கு நீங்கள் முட்டு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி முட்டு கொடுத்து கொண்டேதான் நீங்கள் இருப்பீர்கள். இதுதான் நடக்கும். அதனால என்ன செய்யணும்? சுக்கிரனுக்கு என்ன பரிகாரம்? சுக்கிரனுக்கு என்ன பரிகாரம் என்று சொல்லி வரும்போது எப்பயுமே கோவில்களுக்கு, அம்மன் கோவில்களுக்கு வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு 100 மல்லிகைப்பூ தானம் செய்யுங்கள். ஒரு 100 மல்லிகைப்பூ நீங்கள் தானம் செய்ய 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 கர்மா குறை. ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். அப்ப இந்த சூரியனோடு சுக்கிரன் சேர்ந்திருக்கிறவர்கள், சூரியனுக்கு 12 சுக்கிரன் இருக்கிறவர்கள், சூரியனுக்கு 2 சுக்கிரன் இருக்கிறவர்கள் கையில் பட்டு நூல் நல்ல கனமா என்ன சொல்றேன்னா கையில காசு கயிறு கணக்க கெட்டிக்கிடணும். கெட்டிக்கிட்டா அந்த தோஷங்கள் போகும். அல்லது கல்யாணம் முடித்த குழந்தையாக இருந்தால் கணவனுக்கு ஏதாவது பிணிபீடைகளை கொடுத்து அவரை என்ன இப்படி இருக்கிறதே என்று சொல்லக்கூடிய வருத்தத்தையும், ஆணாக இருந்தால் மனைவிக்கு ஏதாவது ஒரு இடர்பாடான ஒரு சூழ்நிலைகளை கொடுத்து நிம்மதியற்ற தன்மையும், பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு இந்த மாதிரி இப்படி இருக்கிறதே, இந்த வயசுல இப்படி இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு கவலையையும், ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை இவர்கள் இன்று வரை இந்த 5 பேரும் என்ன சொல்றான்னா யாரு சூரியனுக்கு 5, 6, 7, 8, 9 சனி செவ்வாய் குறி இருந்தாலும், சூரியனோடு புதன் இருந்தாலும், சூரியனுக்கு 12 என்ன சொல்றான்னா புதன் இருந்தாலும், சூரியனோடு சுக்கிரன் இருந்தாலும், சூரியனுக்கு 2, 12 சுக்கிரன் இருந்தாலும், இவர்கள் ஒரு விதத்தில் என்ன சொல்றான்னா ஒரு இனிப்பு போன்ற கசப்பை அனுபவித்து கொண்டுதான் இருப்பார்கள். இது நான் கண்ட உண்மை என்று கூறி பரிசித்து பாருங்கள். அதற்கு இலகுவான பரிகாரங்கள் சொல்லிவிட்டேன். நீங்கள் அங்க போய் செய்யணும், இங்க போய் செய்யணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம ஊர்ல இருக்கிற கோயில் தான் நமக்கு என்ன சொல்லணும்னா எல்லாமே கொடுக்கணும். நீங்க எங்க சுத்தி வந்தாலும் கடைசியில் உங்களுடைய இருப்பிடத்தில் இருக்கின்ற கோவிலே உங்களை வழிகாட்டி வழிநடத்தி செல்லும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.